ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 17 பிப்ரவரி 2026. பாபா குழந்தைங்களாகிய நமக்கு இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, संगठन का बल, स्नेह का बल, एक दो को सहयोग देने का बल और सहनशीलता का बल जमा करो तो माया कभी वार नहीं कर सकेंगी. फिर जय जयकार का नारा लगेगा. குழுவினுடைய பலம், ஒரு குழுவா ஒரு குரூப்பா ஒரு கூட்டமா இருக்கிறோம், அதுக்கு ஒரு தனி சக்தி கண்டிப்பா இருக்கு. ஸ்நேகத்தின் பலம், அந்த குழுவில் இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஒருவர் மற்றொருவர் மீது என்ன இருக்கும்? ஸ்நேகம், அன்பு இருக்கணும். ஒருவர் மற்றொருவருக்கு சகயோகம் கொடுப்பதற்கான பாவனை, அன்பு இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னா இன்னொருவர் அங்கே முன்னாடி நிற்கிறோம். மற்றும் பொறுமை சக்தியினுடைய பலம், சில இடங்கள்ல ஒருவர் மற்றவருடைய சம்ஸ்காரம் வித்தியாசமானதாக தனிப்பட்டதாக இருக்கலாம். அப்போ அங்கே நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் சகிப்புத்தன்மையை நாம் பிரயோகப்படுத்த வேண்டி வரலாம். ஆக ஒரு குழுவாக இருக்கும் பொழுது அங்கே ஸ்நேகம், சகயோகம், சகிப்புத்தன்மை இதெல்லாம் தேவைப்படுது. இது உங்களிடம் இருந்தால் மாயை ஒரு பொழுதும் உங்களோடு சண்டை போட முடியாது, அந்த குழுவை பிரிக்கவே முடியாது. அப்போ பாபா சொல்லாரு, அந்த வெற்றி முரசு என்பது ஒலிக்கும். நமக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, ஆனால் அதிலும் நாம் அதையும் கடந்து ஒற்றுமையாக இருக்கிறோம். जब इतने सभी अनेक होते भी एक दिखाई देंगे, एक की ही लगन में मगन, एक स्थिति में स्थित होंगे, तब प्रत्यक्षता की निशानी देखने में आएगी. பாபா சொல்லாரு, ஆக எப்பொழுது நீங்கள் இவ்வாறு அநேகராக இருந்து, பல பேர் இருக்கீங்க, எவ்வளோ பாபா குழந்தைங்க இருக்காங்க, ஆனால் பார்க்கறதுக்கு எல்லாரும் உன்னை போல தெரியணும். ஒரு யூனிஃபார்ம் தான், ஒரு ஸ்ரீமத்து தான், ஒரு தினச்சரியா தான், ஒரே நியமங்கள் தான், ஒரு ஸ்ரீமத்து தான். அப்போ எங்கே இருக்கிற பாபா குழந்தையா இருந்தாலும் எப்படி தெரியுமா? உன்னை போல தெரியும். ஒருவருடைய அன்பில் மூழ்கி இருக்கிறோம், ஏக்கிற ஸ்தித்தியில் இருக்கிறோம். அப்போ பாபா சொல்லாரு, அந்த கடைசி நேரம் பிரத்யக்ஷதா என்பது வெளிப்படும். இதுதான் அதனுடைய அடையாளங்கள். ஆப் சப்கி பிரதிக்யா ஹி பிரத்யக்ஷதா கோ சமீப் லாயேகி. பாபா சொல்றாரு, உங்களுடைய அந்த உறுதிமொழி இதுதான் பிரத்யக்ஷதாவை அருகாமையில் கொண்டு வரும். எதற்கான உறுதிமொழி? நாம் அனைவரும் ஒரு வசுதேவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நாம் அனைவரும் ஒரு பாபாவினுடையவர்கள், நாம் அனைவரும் ஒரு பாபாவிற்காக இருப்பவர்கள். அவருடைய அந்த ஒரு எல்லைக்கப்பாற்பட்ட காரியத்தில் நான் ஏதோ ஒரு அணில் போல ஒரு சின்ன வேலை செய்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நமக்குள்ள அந்த ஒற்றுமை கண்டிப்பா இருக்கணும். அப்ப பாபா சொல்லார், நீங்க என்ன சகஜமா என்ன பண்ணலாம்? வெளிப்படுத்தலாம், பிரத்யக்ஷம் செய்து விடலாம். ஸோ கடைசி நேரத்துல நம்முடைய இப்ப நம்ம ஒவ்வொருவரும் அவரவருடைய சேவையில மூழ்கி இருக்கிறோம். ஆனால் எல்லாருமே சேர்ந்து ஒரு வேலைக்காக தான் இருக்கிறோம். பட் கடைசி நேரம் எப்படி இருக்குமா? ஏக்கிற ஸ்திதி, ஒருவருடைய லகன், அந்த அன்புல மூழ்கி இருப்போம். நல்லது. ஓம் சாந்தி.